Hello friends, how are you? நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் அசஸ் கரண்ட் லைஃப்னா என்னென்னு பார்க்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எது வந்து கரண்ட் அசஸ் எது கரண்ட் அசஸ் இல்லை அப்படின்றது நம்ம கரெக்டாக தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், நம்ம அப்படி எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ மணி கேபிட்டல் தேவைப்படும், அந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து அசஸ் பண்ணும்போது இது தேவைப்படும். அதனால் தப்பான கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. எது கரண்ட் அசஸ்ஸு, எது வந்து ஃபிக்ஸட் அசஸ்ஸு, எது கரண்ட் லைபிலிட்டி, எது லாங் டேர்ம் லைபிலிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கிளியராக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பேங்க்கில் லோன் எடுக்கவும் இல்லாட்டி நம்ம வந்து லிக்விடிட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கரண்ட் அசஸ் அப்படின்னா முதலாவது கரண்ட் அசஸ் வந்து விச் கேன் பி கன்வெர்ட் டு கேஷ். ஒரு வருஷத்துக்குள்ளே அது கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். இல்லாட்டி ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள் அடுத்த செஷனில் சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சைக்கிள்லாம் கேஷ் டு கேஷ், கேஷை போட்டு கேஷ் எடுக்கிறது அதுதான் ஒன்று ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள்குள்ளே அது கன்வெர்ட் ஆகி கேஷாக மாறினா அது வந்து கரண்ட் அசஸ். இல்லாட்டி அது கரண்ட் அசஸ் இல்லை, நான் கரண்ட் அசஸ் பேர், ஃபிக்ஸ்ட் அசஸ் பேர். அது வந்து கரண்ட் அசஸ் கிடையாது. இந்த கரண்ட் அசஸ் வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இப்போ சிமெண்ட் டீலரு சிமெண்ட் மூட்டை வச்சு தான் கரண்ட் இது செய்கிறாரு. ஸோ அது வந்து கோஸ் இல்லையா, விற்கும்போது கிளம்பிடுது. ஸோ அது வந்து கரண்ட் அசஸ் அப்படியே நிலையாக நிற்காது. ஆனால் ஃபிக்ஸ்டு அசஸ் அப்படி இல்லை. ஃபிக்ஸ்டு அசஸ் நிலையாக இருக்கும். பில்டிங் அப்படியே இருக்கும், மிஷினரி அப்படியே இருக்கும், டேபிள் அப்படியே இருக்கும், ஏசி அப்படியே இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அசஸ். பில்டிங் அப்படியே இருக்கும், அது வந்து ஒன்றும் மாறாது. ஆனால் இது வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகிடும் ஒரு வருஷத்துக்குள்ளே. ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள்னால் கேஷை போட்டு கேஷ் எடுக்கிறது. அதாவது கேஷை போட்டு ரா மெட்டீரியல் வாங்கி உற்பத்தி பண்ணி விற்று கேஷை வாங்கி எடுக்கணும்ல, அதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். அதுக்குள்ளே அதனுடைய நிலைமை மாறிடும். கரண்ட் அசஸ் வந்து எப்படின்னா அதனுடைய ஷேப் மாறணும், அதே மாதிரி இருக்காது. கரண்ட் அசஸுடைய ஷேப்பு மாறணும், அதே மாதிரி இருக்காது. ஆனால் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும், நிலையாக இருக்கும். ஃபிக்ஸ்டு அசஸ் அப்படியே இருக்கும், லேண்ட் அப்படியே இருக்கும், பில்டிங் அப்படியே இருக்கும், மிஷினரி அப்படியே இருக்கும். ஆனால் கரண்ட் அசஸ் அப்படியே இருக்காது. ஸோ அதுதான் கரண்ட் அசஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் பார்த்தீங்க எக்ஸாம்பிள் கரண்ட் அசஸ் வந்து எப்படி ஆப்ரேட்டிங் சைக்கிள்குள்ளே மறைஞ்சி போய் கேஷாக வந்துடும். ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்குள்ளே அது கேஷாக மாட்டோம். ஒரு வருஷம்லாம் கரெக்டாக ஒரு வருஷம்னாக்கா ஜனவரி டு டிசம்பர் கிடையாது, அதாவது ஏப்ரல் டு மார்ச் இல்லை. என்றைக்கு நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்களோ, என்றைக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு வருஷம் சைக்கிள் அதுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி என்றைக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்களோ உங்கள் பிஸ்னஸில் பொருளை என்றைக்கு அன்னிலேருந்து ஒரு வருஷம். கரெக்டாக ஜனவரி டிசம்பர் கிடையாது, ஏப்ரல் டு மார்ச் கிடையாது. ஒரு வருஷம்னா 12 months. எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ, எந்த டேட்டில் விற்கிறீங்களோ, எந்த டேட்டில் கடனுக்கு விற்கிறீங்களோ, எந்த டேட்டில் வந்து கேஷ் சேல் விற்கிறீங்களோ அது வந்து உடனே மாறிடும். உடனே இது வந்து 1 yearக்குள்ளே அது கேஷ் ஆகிடும். கேஷ் சேல்ஸ்லாம் டக்குன்னு கேஷாக மாறிடும். ஆனால் சரி கடன் கொடுத்தே வச்சிங்களேன், கடன் கொடுத்தா உடனே அவன் எப்போ கடன் கொடுக்குறானோ அதுக்குள்ளே, அப்போது 30 நாள் கொடுக்குறீங்க, 40 நாள் கொடுக்குறீங்க, 60 நாள் கொடுக்குறீங்கனாக்கா அதுக்குள்ளே அது கேஷாக மாறிடும். அவன் ஆள் வந்து நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஆள், ஆனால் வந்து அவன் 40 நாளில் கொடுக்குறாங்க, 40 நாள் கொடுத்துருப்பாடு கேஷ் வந்துடும், அவன் புக்கில் வந்து போயிடுவான். ஸோ அதான் வந்து கன்வெர்ட் இன்டு கேஷ். கரண்ட் அசஸ் வந்து கேஷ்குள்ளே கன்வெர்ட் ஆகிறது தான் இங்கே கரண்ட் அசஸ். அதுக்குள்ளே நம்ம வந்து 1 year ஆப்ரேட்டிங் சைக்கிள் இல்லாட்டி மேக்ஸிமமாக 1 yearக்குள்ளே அது கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். அதனுடைய ஷேப்பு சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சொல்லிட்டேன், கரண்ட் அசஸ் இன்டு கேஷ் வித்தின் 1 ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆர் 1 year. ஓகே, இப்போ ஸ்டாக் எடுக்கிறீங்க, இப்போ ஜூட் பேக் செய்யும் போது ரா ஜூட் வாங்கினோடனே மெஷினில் போடுறீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க, கலர் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ண. இப்போ ரா ஜூட் மாதிரியே இருக்கா? இல்லை, ஷேப் மாறிடும். கரண்ட் ஷேப் மாறிடும். அதே மாதிரி புக் டேட்ஸு கடனுக்கு விற்கிறீங்க, விற்ற உடனே என்ன பண்ணுவாங்க, புக் டேட்ஸு. இப்போ அந்த ஸ்டாக்கு இங்கே போயிடுது, புக் டேட்ஸை மாறிடுது, ஷேப் மாறிடுது. அவன் கேஷ் வரும்போது, அவன் கேஷ் 40 நாளில் கேஷ் கொடுக்குறானா, கேஷ் வரும்போது அந்த புக் டேட்ஸு அந்த புக்கிலேருந்து மறைஞ்சு போயிடும். அதோட முடியும். 1 yearக்குள்ளே அது அப்படியே ரொட்டேட் ஆகணும், கேஷ் ஆகணும். அதுதான் கரண்ட் அசஸ். அதுதான் கரண்ட். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள்னாச்சு, அவனுக்கு வந்து கேஷுக்கு பதிலாக பில்ஸ் கொடுக்குறான். அந்த பில்ஸ் நீங்கள் பேங்க்கில் போய் டிஸ்கவுண்ட் பண்ணிங்கனாக்கா உடனே கேஷ் வந்துடும். அப்புறம் டியூ டேட்டில் அவன் பணம் கட்டிடுவான். அதில் 1 yearக்குள்ளே ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படியே கேஷ் டு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்குள்ளே அந்த கரண்ட் அசஸ் போய் மாறிடும், கேஷாக மாறிடும். ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி அட்வான்ஸ் சப்ளைஸ் அட்வான்ஸ் சப்ளைஸ் வந்து நீங்கள் இது கொடுக்குறீங்க. அப்போ சப்ளைஸ் வந்து பணம் வாங்கும்போது அட்வான்ஸ் வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க.
நீங்கள் அவனுக்கு பேமெண்ட் பண்ணும்போது இது அட்ஜஸ்ட் ஆகிடும், முடிஞ்சிச்சு கதை, ஓவர். அதே மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் முதலே கட்டிடுவீங்க. அந்த டியூ டேட் வரும்போது அதை எக்ஸ்பென்சர் டேட் பண்ணி இதை க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது 1 இயர்க்குள்ளே எல்லாமே கேஷாக மாறிடும். கரெக்டாக 1 இயர் இல்லை, எந்த டேட்லேருந்து டிரான்சாக்ஷன் இருக்கோ அதுலேருந்து 1 இயர், அதுலேருந்து 1 இயர். அதனால தான் பேலன்ஸ் ஷீட்டில் 31/3 பார்க்கும்போது சில பெண்டிங் ஐட்டம் இருக்கும், கரண்ட் அசட்ஸ் பெண்டிங் இருக்கும், ஸ்டாக் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும், பில்ஸ் பெண்டிங் இருக்கும், அதே மாதிரி புக் டெஸ்ட் பெண்டிங் இருக்கும், அட்வான்ஸ் சப்ளைஸ் பெண்டிங் இருக்கும். ஏன்னாக்கா கரெக்டாக அந்த என்னைக்கு டேட் டிரான்சாக்ஷன் அதுலேருந்து 1 இயர். அதனால தான் வந்து அது ரொட்டேட் 1 இயர்க்குள்ளே ரொட்டேட் ஆகும், 1 இயர்க்குள்ளே ரொட்டேட் ஆகும். அது கேஷாக கன்வெர்ட் ஆகும். ஆப்ரேட்டிவ் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆப்ரேட்டிவ் கொஞ்சம் லேட் ஆச்சுனாக்கா கேஷ் வரதும் லேட் ஆகும். ஆப்ரேட்டிவ் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஆப்ரேட்டிவ் கேஷ் டு கேஷ். இப்போ ஹோட்டலில் விற்கிறீங்க, காசு மேலே தோசை முடிஞ்சிச்சு, தோசை கொடுத்த உடனே காசு. ஆனால் ஒரு ஜூட்டு பேக் செய்கிறீங்க, ஜூட் பெஸ்ட் பேங்க்லேருந்து வாங்குறீங்க, வாங்கி அதை உற்பத்தி பண்ணி மிஷினில் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கலரிங் கொடுத்து லேபிள் அடித்து இப்போல்லாம் போட்டுக்கிட்டு வர்றது அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது டைம் முடிஞ்சக்குள்ளே அது உற்பத்திப்பட்ட பொருளாக வரும். உற்பத்திப்பட்ட பொருள் நீங்கள் விற்கும்போது அது கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். அது ஆப்ரேட்டிங் சைக்கிள் 1 இயர். அது ஒவ்வொரு அடுத்த இதில் நான் அதை தான் சொல்ல போகிறேன், ஆப்ரேட்டிங் சைக்கிளை பற்றி ஒரு சின்ன கிளாஸ். ஸோ அது ஆப்ரேட்டிங் சைக்கிள்குள்ளே நீங்கள் அதை எடுத்துடணும், அதை கேஷாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதான் இப்போ வந்து நாங்கள் ஒரு கொடுத்தோம், ஒரு லோன் ஒருத்தர், அவன் பாலியூத்தின் பேக்கு, அந்த பேக் இல்லாத எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடையாது. சன்ஃப்ளவர் ஆட்டானா அது கூட அந்த பேக் தேவைப்படும், அது பாலியூத்தின் பேக்கு. ஓகே, அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த பேக் தேவைப்படும், ஆட்டா அந்த பேக் தேவைப்படும், உளுத்தம்பருப்பு பேக் அந்த பேக் தேவைப்படும். அந்த பாலியூத்தின் பேக் நல்ல யூனிட்டு கொடுத்தோம். அதில் வந்து டையிங் மோல்டு வந்து அதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே டை பண்ணி அந்த லேபிளில் அந்த கலரை கொடுத்து அந்த பிரிண்ட் பண்ணி சன்ஃப்ளவர் ஆயில் பிரிண்ட் பண்ணி அந்த டையில் போட்டு வெளியே வரதுக்கு உதவும். அந்த டையிங் மோல்டை அந்த பார்ட்டி என்ன பண்ணிட்டான், கரண்ட் ஹவுஸை கிளாஸிஃபை பண்ணிட்டான். கரண்ட் ஹவுஸ் கிளாஸிஃபை பண்ணக்கூடாது, ஏன்னாக்கா அது வந்து ஷேப் ரிமைன் தி சேம், அது வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகாது. அது பாருங்க அப்படியே தான் இருக்கும். அது எடுத்து வச்சிருவான். மறுபடியும் வந்து ப்ரொடக்ஷன் போட்டு முடிச்ச பிற்பாடு அதுக்குள்ளே போட்டு டை பண்ணி எடுப்பான். அது டையிங் மோல்டு, அது பெர்மனெண்ட் அப்படியே இருக்கும். அது ஃபிக்ஸட் நான் கரண்ட் அசட்ஸு. அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு இந்த சொல்கிறேன்னாக்கா நீங்கள் கரண்ட் அசை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணணும். எல்லாமே கரண்ட் அசட் கிடையாது. அந்த டையிங் மோல்டை தப்பாக கரண்ட் அசட் சொல்லி அதிகமாக பேங்க்கில் பணம் வாங்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி இல்லைங்க இது கரண்ட் அசட்டில் வராது, நான் கரண்ட் அசட் இல்லாத ஒரு அசட்டு டையிங் மோல்டு. அது முடிச்ச உடனே அந்த முடிச்ச உடனே எடுத்து வச்சிருவான். அது அப்படியே தான் இருக்கும், ஷேப் ரிமைன்ஸ் தி சேம். நான் என்ன சொன்னேன், கரண்ட் அசட்டில் ஷேப் மாறும், ஆனால் இது நான் கரண்ட் அசட் ஷேப் மாறாது. புரியுதா இல்லையா? ஓகே, ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படியே தான் இருக்கும், டேபிள் அப்படியே தான் இருக்கும், ஏசி அப்படியே தான் இருக்கும், மிஷின் அப்படியே தான் இருக்கும். ஆனால் கரண்ட் அசட் மாறிட்டே இருக்கும். வித்தின் 1 இயர்க்குள்ளே கேஷ் கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதனால் அந்த வந்து கரண்ட் அசட்ஸ் முக்கியமாக கிளாஸிஃபை பண்ணும்போது சரியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோம், எவ்வளோ லிக்விடிட்டி, எவ்வளோ நம்ம கேஷ் இருக்குது, எவ்வளோ கேஷுக்கு, எவ்வளோ எமர்ஜென்சிக்கு நம்ம கேஷ் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ எடுக்கணும், இதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரியணும். ஸோ அதுதான் கரண்ட் அசட்ஸ். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டி வந்து 1 இயர்க்குள்ளே கரண்ட் லைபிலிட்டி, வித்தின் 1 இயர்க்குள்ளே கரண்ட் லைபிலிட்டி ஷுட் பி அட்ஜஸ்டட். கரண்ட் அதுதான் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ். மேக்ஸிமம் 1 இயர். ஸோ பேங்க் கிரெடிட் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே ரினியூ பண்ணி ஆகணும். பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கினா, கேஷ் கிரெடிட் வாங்கினா, ஓடி வாங்கினா 1 இயர்க்குள்ளே பண்ணி. எனக்கு அது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எதுக்குனாக்கா, டு கிரியேட் ஃபிக்ஸட் அசட்ஸ்க்காக லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் ஆர் இன்கர்டு எதுக்கு அவைல் பண்ண, டு பில்டிங் கட்டணும், மிஷினரி வாங்கணும் அப்படின்றது. எனக்கு அந்த மெஷினுடைய உற்பத்தி திறன், மெஷினரி வரக்கூடிய அனுபவம் எப்போ அது புட் டு யூஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம். புரியுதா உங்களுக்கு? மெஷினரி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது உபயோகப்படுத்தி ஆகணும். அதை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தியை வந்து அந்த உற்பத்தியை நீங்கள் விற்று கேஷ் எடுத்து பணம் கட்டணும். இது அப்படி இல்லை, இது அப்படியே ரொட்டேஷன். கரண்ட் லைபிலிட்டிஸ். அதனால் கரண்ட் லைபிலிட்டிஸு நீங்கள் எதுக்கு இன்கர்ட்னா, கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் இன்கர்டு டு கிரியேட் கரண்ட் அசட்ஸ். கரண்ட் லைபிலிட்டினா இப்போ பேங்க் லோனு, ஷார்ட் டேர்ம் லோனு. அதே மாதிரி சண்டிகேட்டர் யார், உங்களுக்கு நீங்கள் சப்ளை இருக்குது, அவன் கடன் கொடுக்குறான். நீங்கள் உங்கள் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணாமல் பாருங்க, அவன் உங்களுக்கு கடன் கொடுக்குறான். இல்லைப்பா 60 நாள் கழிச்சு கொடு, அவன் கிரெடிட் கொடுக்குறான். 60 நாள் கழிச்சு கொடுத்து இப்போ சரக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்க, விற்றுட்டு கேஷ் அவனுக்கு கட்டுறீங்க. 60 நாள் வச்சிங்களேன், 60 நாள். ஸோ முடிஞ்சிச்சுக்கிறேன். ஸோ அது சண்டிகேட்டாஸ்.
அதே மாதிரி பேங்க் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் 1 இயர்க்குள்ள அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி வேஜஸ் வச்சுங்களேன், வேஜஸ் 1 இயர்க்குள்ள க்ளோஸ் கொடுத்தே ஆகணும். வேஜஸ் அவனுக்கு வந்து 2 வருஷம் கழித்து வேஜஸ் கொடுக்க முடியாது. இந்த வருஷம் ஒரு மாதம் தள்ளி போட்டிங்கன்னா அடுத்த மாதம் அவனுக்கு டியூனா அடுத்த மாதம் கொடுத்துடணும். எல்லாம் அந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே 1 இயர்க்குள்ளே கட்டியே ஆகணும். ஆனால் லாங் டைமில் அப்படி இல்லை, எவ்ரி இயர் நீங்கள் இஎம்ஐ கட்டியே ஆகணும். 10 வருஷம் ஹோம் லோன் வாங்கினீங்க 10 வருஷம், மெஷினரி வாங்கினீங்க 10 வருஷம், அதே மாதிரி பில்டிங்கை வாங்கினீங்க 10 வருஷம். அது எவ்வளோ பேங்க் என்னென்ன டிசைட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி தான் லாங் டைம் லைபிலிட்டி. லாங் டைம் லைபிலிட்டிஸ் எதுக்கு அவைல் பண்ணுறீங்கன்னா டு கிரியேட் ஃபிக்ஸட் அசஸ்க்காக, ஃபிக்ஸட் அசஸ் உருவாக்குவதற்காக லாங் டைம் லைபிலிட்டிஸ். அது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுனாக்கா உங்கள் பேங்க் உங்கள் பிஸ்னஸ் வரக்கூடிய கேஷை வச்சு இவ்வளோ கேஷ் வருது அப்படின்னா அந்த கேஷ் வந்து இஎம்ஐ சரியாகுமா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி ஒரு மேனேஜர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த 5 வருஷத்தில் மாதம் நீங்கள் 5500 ரூபாய் கட்டணும், எனக்கு உங்கள் ப்ராஃபிட் அவ்வளோ வருது, நீங்கள் 5500 ஸ்வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண. அது வந்து இது தனி. ஆனால் கரண்ட் லைபிலிட்டி அப்படி இல்லை. கரண்ட் லைபிலிட்டி எல்லாமே ஷார்ட் டேர்ம் நேச்சர். 1 இயர்க்குள்ளே அது க்ளோஸ் ஆகணும். இல்லாட்டி அது கரண்ட் லைபிலிட்டி இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாங்க கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் சண்டி கிரெடிட்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி பேங்க் ஓடி பில்ஸ் பேயபிள் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, அது டியூட்டி வந்தப்போ பேங்க்கில் போய் பணம் கட்டி ஆகணும். பணம் கட்டி அதை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வேஜஸ் ரொம்ப நாள் அப்படியே கொடுக்காத இருக்க முடியுமா? இந்த 1 இயர்க்குள்ளே கட்டி ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், நீங்கள் அவங்ககிட்ட பணம் வாங்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்கள்ட்ட பணம் வரும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸு அதோட உங்கள் மார்ஜின் பணத்தை போட்டு நீங்கள் கரண்ட் அசஸை கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு சப்போஸிங் ஒரு 2 லட்சம் உங்களுக்கு கரண்ட் அசஸ் தேவைப்படுது. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 lakhs சேல்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. இது 5 முறை ரொட்டேட் ஆகுது அப்படியே வச்சுங்க. அப்போ 10 முறை ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு டைமுக்கு வந்து 2 lakhs, ஒரு சைக்கிளுக்கு 2 lakhs கரண்ட் அசஸ் தேவைப்படுது. அந்த கரண்ட் அசஸில் பேங்க்கு கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பேங்க் என்ன சொல்கிறேன், நான் 1,50,000 கொடுக்குறேன் பேங்க்கு, நீங்கள் 50 கொண்டு வரணும். அந்த 50 வந்து உங்கள் மார்ஜின். 1.5 லட்சம் பேங்க் லோனு, மொத்தம் எவ்வளோ கரண்ட் அசஸ் இருக்கும்? 2 lakhs. ஸோ அந்த நீங்கள் கொடுத்த மார்ஜின் பேர் தான் என்டபிள்யூசி. நீங்கள் கொண்டு வர மார்ஜின் எப்படி கொண்டு வருவீங்க? லாங் டேர்ம் சோர்சஸ், லாங் டேர்ம் வழியிலேருந்து கொண்டு வருவாங்க. லாங் டேர்ம்னா உங்கள் முதலீடு அதில் போடணும். முதலீடுனா லைஃப் லாங்க அது இருக்க போகுது பிஸ்னஸில், கரெக்டாக? அதுக்கு ஆல்ரெடி நெட்வொர்க்கிங் கேபிட்டல்னால் கரண்ட் அசஸ்லேருந்து கரண்ட் லைபிலிட்டி கழிச்சிங்கனாக்கா வர்றது நெட்வொர்க் கேபிட்டல். அது நத்திங் பட் யுவர் மார்ஜின் மணி. புரியுதா இல்லையா? அது ஃப்ரம் லாங் டேர்ம் சோர்ஸஸ். ஈக்விட்டியில் வாங்கலாம், பெரிய யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவில் வாங்கி போட்டு கொண்டு வரலாம், தப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்தா கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அவங்க பர்மனெண்ட்டாக அதிலே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மார்ஜின் கொண்டு வந்தீங்கன்னாக்கா மொத்தமே 2 லட்சத்துக்கு சரியாகும். பிஸ்னஸ் வந்து வில் கோ ஆன் கண்டினியூஸ்லி. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ், மார்ஜின் ரெண்டும் சேர்ந்து கரண்ட் அசஸ் க்ரியேட் பண்ணோம். இந்த கரண்ட் அசஸ்ஸு வர உங்களுக்கு வந்து இது விற்க கேஷ் ஃப்ளோ வரும். கேஷ் ஃப்ளோ தான் ப்ராஃபிட்டாக வரும். ப்ராஃபிட்டை வந்தால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ப்ராஃபிட் உங்களுக்கு அந்த வர கேஷில் அந்த யார் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். அது கண்டினியூஸ் ப்ராசஸ், அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே மாற்றி. ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஒரு நாளையில் நல்ல எஃபிஷியண்டாக செஞ்சீங்கன்னா 5 ஆப்ரேட்டிங் சைக்கிள் வரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சரியாக கவனிங்கனாக்கா 4 ஆகிடும். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதிகமாக உங்களுக்கு ப்ராஃபிட்டு சேல்ஸ் அதிகமாகும். அதனால் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கஸ்டமரோடு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாப்புல. ஸோ இது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. அந்த என்டபிள்யூசி என்னன்னாக்கா உங்கள் மார்ஜின் பணம். நீங்கள் கரண்ட் அசஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் கழிச்சிங்கனாக்கா நீங்கள் வரக்கூடியது மார்ஜின் அமௌண்ட். உங்கள் என்டபிள்யூசி, அதுக்கு பேர் என்டபிள்யூசி, நெட்வொர்க்கிங் கேபிட்டல். அப்போ நெட்வொர்க்கிங் கேபிட்டல் போடணும், பேங்க் பணம் போடணும், கரண்ட் அசஸ் வாங்கிடணும். புரியுது உங்களுக்கு? 2 லட்சம் மொத்தம் தேவைப்படுது. 1 லட்சம் பேங்க் தரான், ஓகே. 50,000 நான், மொத்தம் 2 லட்சம் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கரண்ட் அசஸ். ஸோ எது கரண்ட் அசஸ், எது கரண்ட் லைபிலிட்டிஸ், எது லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். எது ஃபிக்ஸட் அசஸ். புரியுது உங்களுக்கு? கரண்ட் அசஸ் மாறும், ஷேப் மாறும். கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் அசஸ் 1 இயர்க்குள்ளே நீங்கள் கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். புரியுது உங்களுக்கு? மாறும், ஷேப் மாறும். ஆனால் அதே போல் கரண்ட் லைபிலிட்டிஸ் 1 இயர்க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். டு பி பெய்ட் வித்தின் பீரியட் ஆஃப் 1 இயர். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் கரண்ட் அசஸ் கரண்ட் கரெக்டாக தெரியணும். லாங் டேர்ம் அசஸ் வேறு, ஃபிக்ஸட் அசஸ் வேறு. அது மாதம் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது. அதை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க.
அதை வச்சு தான் உற்பத்தி பண்ண போகிறீங்க, அதை வச்சு தான் நீங்கள் மற்ற கரண்ட்ல செய்ய போகிறீங்க. அதனால் அது ஃபிக்ஸ்டு அசட்ஸ், அது உருமாறாது, அப்படியே இருக்கும். அதுக்கு லாங் டேர்ம் லோன் அவைல் பண்ணி அதை ஒன்றுன்னா இஎம்ஐ கட்டி அதை க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் தான். லாங் டேர்ம் லைபிலிட்டி வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ஒன்றுனா கொஞ்சமாக கட்டிடலாம். ஆனால் கரண்ட் லைபிலிட்டிஸ் உங்கள் மார்ஜின் பணம் போட்டிங்கனாக்கா யூ டு கிரியேட் கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸ் க்ரியேட் பண்ணிங்கனாக்கா, ஸ்டாக் வாங்கிட்டீங்கனாக்கா, அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். டில் சச் டைம், டேக் கேர். தேங்க்யூ.